இப்போ அந்த நான் தான் திருப்பி கேட்குறேன். தனி மனிதர்களை சம்பந்தப்பட்டது இல்லாமல் அமைப்பு சார்ந்து நான் பேசுகிறேன். காவல்துறை, நீதித்துறையினுடைய சார்ந்த பணியாளர்கள் மீது, வழக்கறிஞர்கள் மீதோ இன்னும் பிற சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீதோ நடவடிக்கை எடுப்பதில் காவல்துறைக்கு எந்தெந்த இடங்களில் சிரமம் இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது? அதாவதுங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அன்ரிட்டன் லா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸு ஈவன் காலேஜ் ஃபர்கெட் அபவுட் சட்டங்கள் ஜென்ரலாக வந்து கல்லூரி வளாகத்தில் போலீஸ் போகக்கூடாது அன்லஸ் இதர் கால்ட் அப்பான் டு டூ தட் அப்படின்ட்டு ஒன்று. இரண்டாவது வந்து பிரின்சிபல் பெர்மிஷன் கொடுக்கணும், போகக்கூடாது ரூல் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஞாபகம் இந்த கலிஃபுல்லா பெஞ்சில் வந்து இவங்க உள்ளே நுழைஞ்சது வந்து எப்படி உள்ளே வந்தாங்க, எங்களுக்கு உத்தரவு வாங்கினீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அது பெரிய பிரச்சனையாயிருச்சு. இல்லை, அது சட்டத்தில் இருக்குதான்னு கேட்குறேன். இல்லை, சட்டம் என்பது என்னன்னாங்க, சட்டம் வந்து ஒழுங்குதாங்க சட்டம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இல்லை சார், அது ஒரு நிமிஷம் இல்லாத ஒன்றை நீங்க ஒன் மினிட் செக்ஷன் 75 போலீஸ் ஆக்ட்னு சொல் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர்னு சொல்லிருக்கு. வாட் இஸ் லா அண்ட் ஆர்டர் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை. நடந்து போன தப்பு, உட்கார்ந்த தப்பு சொல்கிறதில்ல. அதெல்லாம் வந்து வாட் இஸ் லா அண்ட் ஆர்டர் இஸ் ஜெனரல் பிரின்சிபல்ஸ். அந்த பிரின்சிபல் எழுதப்பட்டது கரெக்டாக எழுதணும்னு சொன்னால் சட்டம் காணாது. ஒரு செக்ஷன் சொன்னால் செக்ஷன் மேலே வரக்கூடிய இது வந்து நிகழ்வுகளை கொண்டு கடைசியில் செக்ஷன் போடுவாங்க. அதுபோல் வந்து நிகழ்வுகள், அதாவது இதெல்லாம் எப்படின்னாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, ஈவன் ஹைகோர்ட் ஹஸ் செட் டோன்ட் இன்டர்ஃபியர் அன்லஸ் வி கால் அப் ஆன் சொன்னதுக்கப்புறம் வந்து போலீஸ்கார வர முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் சீஃப் ஜஸ்டிஸ் சம் ஜட்ஜ் கால்ஸ் அப் ஆன் த கமிஷன் ஆஃப் போலீஸ் ப்ளீஸ் கமின் அப்படின்னு. ஒருவேளை அந்த எனக்கு நான் என்ன சொல்கிறேன், அந்த நிலைமையில் ஒருவேளை அவங்க ஆக்ட் பண்ண இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தமட்டும் நான் என்ன சொல்லுவேன், தவறுன்னு ஏன் சொல்ல வரேன்னா, ஐபிசியில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தனி மனிதன் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறீங்க, தவறு நடக்கலாம், நீங்கள் போன அரெஸ்ட் பண்ணலாம், பிடிக்கலாம்னு ஒரு ரூல் இருக்குது. யூ கேன் டேக் ஹிம் அண்ட் ஹேண்டிங் அவுட் த போலீஸ் ஸ்டேஷன். ஐபிசியில் ப்ரொவிஷன் இருக்குது. ஆக ஒரு தனிமனுக்கே உரிமை இருக்கும்போது ஒரு காவல்துறை இருக்கணும் ஏன் உரிமை இல்லை? நிச்சயமாக நான் கேள்வி நிச்சயம் பண்ண ஆகணும். பார்த்தான்னா 4 பேர் கூட்டினா அடிச்சுட்டு இருக்கான், பக்கத்தில் ஒன்றும் செய்ய வேணாம், தடுத்து நிறுத்தினால. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெண்டு வந்துருக்குது, கம்பத்துக்கு அடிக்க போகிறான். சார் யார் அடித்தாங்க, எதுக்கு அடித்தாங்க, நான் ஓகே போகல. நான் பக்கத்தில் போய் ஐயோ வராதையா அப்படி பிரித்து விடனால. நான் இதில் எப்படி எடுத்துக்கிறேன், நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு மேல் இருக்கக்கூடியது அரசு. நீங்கள் மற்ற துறைகளை விட இந்த நீதித்துறையின் மீது அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையின் பொழுது அவர் சொல்கிறாரு, தேவையில்லாத அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுங்கிறத தவிர்ப்பதற்காக அப்படிங்கிற ஒரு இடத்துல இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சனையாக உருவாகக்கூடும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக தேவையில்லாமல் நீதித்துறையினுடைய விவகாரங்களில் இந்த மாதிரியான அந்த பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது இன்னும் பிரச்சனை அதீதமாகும் என்று இல்லை நான் சொல்றது, நான் திருப்பி அரசுன்னு சொல்றது, இந்த அரசு அந்த அரசு இல்லை, மொத்தத்தில் ஆட்சியாளர்கள் காவல்துறையை அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்காமல் அவருடைய கரங்களை கட்டி போடுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீதித்துறை வந்து இப்போ செயல்படாத அது அவனுடைய விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லுறது நான் ஒத்துக்கிற மாட்டேன். என்ன காரணம்னா, அவங்க இண்டிபெண்ட் ஆக்ட் பண்ணுறது யாருமே தடுக்கிறதில்ல. தட் அந்த கான்ஸ்டியூஷன்லேயே 3 பேர், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ் செயல்படுறதை நீதிமன்றம் தடுத்ததே இல்லை. எப்போ வழக்குன்னு வந்து ஒரு நிலைமைன்னு வரும்போது அதை போய் தீர்ப்பு கொடுக்குற கடமை எங்களுக்கு இருக்கக்கூடிய, நீ செயல்படுறது யாரும் தடுக்க சொல்லதில்லை. ஆனால் சில சமயத்தில் இவங்க பண்ணுற தப்பு அப்படின்னு போட லாஸ்ட் இன்சிடெண்ட்டாக ஹைகோர்ட்டுக்குள்ளே வந்து அடித்தாங்க. இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க, நீ வந்து ஃபயர் ஸ்டேஷனையும் கொளுத்திட்டப்பா, ரெக்கார்டெலாம் கொளுத்து போச்சு, நான் வர வேண்டிய. அப்போ என்னதுன்னா, அப்போ அவங்க அது சும்மா இருக்க முடியாது. நிச்சயமாக அதாவது சமுதாயத்தை நான் என்ன சொல்கிறேன், ஃபர்கெட் அபவுட் அதர் திங், சமுதாய பொறுப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா சார்? அதுக்குள்ளே நின்று சார் பண்ண நான் திரு போலீசிடம் ஒரு இந்த கீரியும் பாம்பு மாதிரியே காவல்துறையும் நீதித்துறை பணியாளர்களும் காவல்துறை பணியாளர்களும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய்விட்டார்களா அப்படிங்கிறது. காவல்துறையில் யாராவது ஒருவர் தவறாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் சட்டம் படித்த நீங்கள் அதை சட்ட ரீதியாக மட்டும்தானே எதிர்கொள்ள வேண்டும். அதை எத்தனை பேர் செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் திருப்பி இங்கே வைக்கப்படக்கூடிய கேள்வி. இல்லை, காவல்துறையினர் மீதான குற்றச்சாட்டை பொறுத்தளவில் எல்லாருமே சட்ட ரீதியாக தான் நாங்கள் எதிர்கொள்கிறோம். காவல்துறை வந்து சட்டத்தை கையில் எடுத்து பல்வேறு நேரங்களிலே அவங்க சட்டத்தை அவங்களே மீறுவாங்க. அவர்கள் செய்கிற குற்றங்களை வந்து யாருமே தண்டிக்க முடியாது. நீங்கள் காவல்துறை செய்கிற குற்றங்களை வந்து யாரும் தண்டிக்க முடியாது. நீதித்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் கேட்குறேன். இல்லை, நீதித்துறை தண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நீதித்துறையின் மூலமாக சட்டத்தின் மூலமாக உங்களால் தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியுமா முடியாது நான் கேட்குறேன். அதுக்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 5000 to 7000 கண்டெம்ட் பெட்டிஷன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குகள் எல்லாமே காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை என்பதற்காக
அதற்கு பின்பு போடப்பட்ட வழக்குகள் இன்னும் கூட அந்த வழக்குகள் பைசல் பண்ணப்படாமல் இருக்கிறது என்றால் ஒரு சாமானிய குடிமகனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். பல்வேறு இதை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். காவல்துறை அதிகாரிகளை தண்டிப்பதற்கு நீதித்துறை முழு மனதோடு செயல்படவில்லை என்பது தான் என்னுடைய இது. ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணலை, உடனடியாக நீங்கள் சார்ஜுன்னு பேர் வச்சா ஜார்ஜ் மன்னர்னு நினப்பா, உடனடியாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரணும், கமிஷனர் வரணும்னு நீதிபதி உத்தரவு போட்டார். ஆனால் அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்றால் இல்லை. ஆக நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் மீது, காவல்துறையினர் மீது, இல்லை உள்துறை செயலாளர் எல்லார் மீதும் நடவடிக்கையை கடுமைப்படுத்தினால் மட்டும்தான். நீதிமன்றம் தான், அதே மாண்புமை நீதிபதிகள் தான் சொல்லுகிறார்கள், காவல்துறைக்கு இவர்கள் கட்டுப்படாத காரணத்தினால் இன்னைக்கு மத்திய தொழிற்படையை கொண்டு வந்து பாதுகாப்பிற்கு அங்கே இறக்க வேண்டிய ஒரு சூழல். ஒரே ஒரு நிமிஷம், நான் அதுக்கான காரணம் இல்லை. நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்க. அதாவது எந்த ஒரு அதிகாரியையும் நீதிமன்றம் இதுவரை தண்டித்ததில்லை. உத்தரவை என்னுடைய காலத்துல செக்ரட்டரியை he was asked to sit in the court till 5 o'clock. He was punished. ஈவினிங் வரை உட்கார வச்சிட்டு அனுப்புறது அது ஒரு தண்டனையா எடுத்துக்க முடியுமா? அது ஒரு தண்டனையா எடுத்துக்க முடியுமா? ஏன் இல்ல அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு பெரிய பதவியில உள்ள ஒருத்தர் ஓபன் கோர்ட்ல கமிஷனர் கன்விக்ஷன் சொன்னா ஒரு கன்விக்ஷன் என்பது ₹1 ஃபைன் பண்ணாலும் கன்விக்ஷன் தான், லட்சம் போடலாம் கன்விக்ஷன் தான். நான் ஒரு நிமிஷம், உள்ள போனாங்க. நீங்க ஒரு மாசம் விவாதத்திற்கான உங்களோட கேள்வி என்னன்னா கண்டெம்ப்ட் கோர்ட்ல அது தொடர்பான ஒரு சந்தேகம் தான். நான் கேள்வியா கூட இல்ல, சந்தேகமா வைக்கிறேன். இப்ப நீங்கள் தீர்ப்பு குடிக்கின்ற பொழுது இந்த மாதிரியான குற்றத்திற்கு என்ன மாதிரியான தண்டனை என்பது சட்ட புத்தகத்தில் இருக்கிறது, அதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு மாலை வரை இதுல உட்காந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சட்ட புத்தகத்தில் அந்த மாதிரியான தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது நீதிபதிகள் தங்களுடைய சுய விருப்பத்தின்பால் அந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கிறார்கள்? மாணவர்கள் இல்ல நான் கேட்கறது, இந்த குற்றத்திற்கு இப்ப ஒருத்தர் திருடிட்டாரு இந்த மாதிரி தண்டனை, கொலை செஞ்சிட்டாரு நிரூபிக்கப்பட்டால் இந்த மாதிரி தண்டனை சட்ட புத்தகத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க. அவர் நீங்க அதிகாரி செய்த தவறுக்கு நாங்க வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இல்ல ஒரு நிமிஷம் மாலை வரை உட்கார்ந்து இருக்கலாம் அங்க அப்படின்னு சொன்னா நீதி புத்தகத்தில் அவ்வாறு இருக்கிற, சட்ட புத்தகத்திலே அவ்வாறு இருக்குதான் நான் கேக்குறேன். கோர்ட்ஸ் ஆக்ட் எடுத்தேன்னா வாட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் யூ கேன் கிவ் இருக்கு சார். அதாவது ஒன்னு புரிஞ்சுங்க, நீதித்துறை இயங்குவது சட்டத்தின் அடிப்படையில் தான். சட்டத்தை மீறி எந்த நீதிபதியும் நடக்க முடியாது. ஒவ்வொரு சட்டத்திலும் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பது கொடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர் கேஸ் சொன்னால் நீங்கள் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், தூக்கு தண்டனை கொடுக்கலாம், 5 வருஷம் கொடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தான். இல்லையா நான் அதான் எனக்கு உங்களுக்கு சட்ட ஆழமான அறிவு கிடையாது, அதனால நான் திருப்பி கேட்குறேன். எனக்கு புரியல, இல்லை எனக்கு புரியுற மாதிரி எளிமையாக சொல்லுங்கள். நான் கேட்குறது, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு அதிகாரி தண்டிக்கப்பட்டார், அவர் செஞ்ச குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் நீங்கள் சொல்றீங்க. இந்த குற்றத்திற்கு இவர் மாலை வரை நீதிமன்ற வளாகத்தில் அமர்ந்திருந்தால் போதும், அல்லது நீதிமன்ற கூண்டிற்குள் அமைந்திருந்தால் போதும் அப்படின்னு சட்ட புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்குதான்னு கேட்கிறேன். அதான் சொல்றேன். ஐ வில் கிவ் தி ஆன்சர். கன்விக்ஷன் கொடுக்கணும் தான் சட்டத்தில் எழுதிக்கக்கூடிய, எவ்வளவு தண்டனை கொடுக்கணும் நீதிமன்றத்தினுடைய விருப்பத்தை பொறுத்து மேக்ஸிமம் கொடுக்கலான்னு இருக்கு. அதாவது சார் 7 ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு குற்றம் செய்யப்படுகிறது, அதுக்கு தண்டனை 7 ஆண்டுன்னு ஐபிசி குறிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சம் 7 ஆண்டு. அதுவும் 7 ஆண்டு. நீங்க 6 ஆண்டு கொடுக்கலாம், 5 ஆண்டு கொடுக்கலாம், ஒரு நாள் கூட கொடுக்கலாம். ரைட். அது அங்கதான் நீங்க கரெக்டா ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க. அதைத்தான் அவங்க கோட் பண்றாங்க. சமூகத்தினுடைய உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு 7 ஆண்டு வரை கொடுக்கக்கூடிய தண்டனை 1 ஆண்டாகவும் 1 நாளாகவும் கூட இருந்து விடுகிறது. விளிம்பு நிலை மக்களுக்கு அது 7 ஆண்டாக இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. I can give you 100 examples. இது போல சாதாரணமாக குற்றம் செய்வதற்கு கூட ஒரு நாள் தண்டனை கொடுக்க வழக்கில் 1000 இருக்கின்றன. சரி, ஓகே. நான் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரேன். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இதில் எந்த அளவிற்கு இதில் சட்ட புத்தகங்களில் இருக்கக்கூடிய தண்டனைகள் வழங்கப்படுகிறதா, அது நீதிபதிகளுக்கு அதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, நீதிபதிகள் தங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் சட்டத்திற்கு உட்பட்டு இந்த குற்றத்திற்கு இந்த மாதிரியான தண்டனை என்று வழங்கக்கூடிய அதிகாரம் நீதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.